டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழிகாட்டி நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. வாரம் நாம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் குறித்து விவாதித்து வருகின்றோம். குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு சீரிய திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வந்து கொண்டிருக்கார். ஆனால் அந்த திட்டங்கள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எத்தனை பேர் பயனடைந்துள்ளார்கள் இந்தியாவில் என்று பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிட்டு வரோம். அதில் ரொம்ப குறிப்பாக இன்றைக்கு இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் மழை காலம் ஆரம்பிக்கின்ற நேரம், வயதானவர்களுக்கு நோய் வருகின்ற காலம், அவர்களுக்கு வைத்தியம் பார்க்கணும், அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னால் பணம் இல்லை என்ற காரணத்தினால கைவிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படுவது மருத்துவ உதவி. அது எப்படி கிடைக்கும் என்றால் இன்சூரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மருத்துவ காப்பீடு. அதில் மிக குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் ஆயுஷ்மான் பாரத். 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு குடும்பத்திற்கு கொடுக்கப்படுகிறது வருஷத்துக்கு. அந்த கார்டு இருந்தால் மருத்துவமனைகள், எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் தனியார் அல்லது அரசு மருத்துவமனைகள் உங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அது எப்படி நம்ம அணுகணும், எப்படி அதை பதிவு பண்ணணும் குறித்து தான் இன்றைக்கு நம்ம பேச போகிறோம். அது குறித்து பேசுவதற்காக நம்முடைய அருமை நண்பர், உங்களால் தெரிந்த முகம், கலை இலக்கிய பிரிவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலாச்சார பிரிவினுடைய செயலாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். அவர் குறிப்பாக இதை குறித்து விவாதமாக பேச இருக்கின்றார். வாருங்கள், உங்கள் சார்பாக சந்திப்போம். வணக்கம் வெங்கடேஷ். வணக்கம் சார். நம்ம ஒவ்வொரு வாரமும் நிறைய விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாரம் வழிகாட்டியில் இப்போது இன்றைக்கு ஆயுஷ்மான் பாரத், அதாவது மருத்துவ காப்பீடு, அதுக்கு ஒரு தான் பேசுகிறோம். பாரத பிரதமருடைய அந்த 5 லட்சம் மதிப்புள்ள மருத்துவ காப்பீடு, அதில் 2 சாதாரண மக்களுக்கும் உண்டு, வயதானவர்களுக்கு, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் இருக்குன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போது இன்னும் கொஞ்சம் நாள் மழை சீசன்லாம் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய வயதானவர்களுக்கான உடல் உபாதைகள் ஏற்படுற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ இதில் என்னென்னா, வருமானம் குறைந்த வீடுகளில் அவங்களுக்கு பெரிய மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ணி இல்லை அட்மிட் பண்ணி அவங்கள பார்க்கும்பொழுது அவங்ககிட்ட பணம் இருக்குமான்னு தெரியாது. அப்போ இந்த ஆயுஷ்மான் பாரத் அங்கே கை கொடுக்குது. இப்போ ஏற்கனவே இருந்த ஆயுஷ்மான் பாரத்தில் இப்போது ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா? நிறைய மாற்றங்கள் இருக்குது. இது 2018 பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அதுதான் ஆயுஷ்மான் பாரத்னு சொல்லப்படுகிறது. தமிழில் சொல்லப்போனால் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்டம் அப்படின்னு சொல்லி பேர். முன்னாடி 70 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு மேலே அது கிளைம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துச்சு. நான் ஏற்கனவே நம்ம போன இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தோம், காப்பீடை பற்றி தெரியாதவங்களுக்கு காப்பீடு கொடுப்பது தான் பிரதமர் மோடியோட மிகப்பெரிய ஒரு பணி அப்படின்னு சொல்லி அவருடைய நோக்கம். இப்போ 70 வயதை தாண்டியவர்களுக்கு, அதாவது இந்தியாவில் உள்ள உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த காப்பீடுமே ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும் தான் அவங்களுக்கு கிளைம் கொடுக்கும். அந்த கிளைமை தாண்டா முடியாதுன்றாங்க. இப்போ ஆல்ரெடி அதிகபட்சம் தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 60 வயசு வரைக்கும் கொடுப்பாங்க நினைக்கிறேன். 55-60 வயசு கொடுப்பாங்க. அதுவும் நீங்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஆனால் புதுசாக ஆரம்பிச்சிருக்க ஆயுஷ்மான் பாரத்தில் நீங்கள் ஏற்கனவே ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீங்க, ஏற்கனவே உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஒரு நோயின் தாக்கத்தில் இருக்கிறீங்கனாலும் நீங்கள் இந்த பாலிசி போடலாம். இந்தியாவில் பிறந்தவர்கள் யார் வேணால், எந்த ஜெண்டரும் கிடையாது, ஆண் பெண் 70 வயதை கடந்தவர்கள் எல்லாமே ஆயுஷ்மான் பாரத்துக்கு எலிஜிபிள். இது ஏன் கொண்டு வந்தாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். 2018 அப்போ ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க, உலகளாவிய சென்சஸ். என்ன எடுக்கிறாங்கன்னா, காப்பீடு திட்டத்துக்கு உலகளாவிய மக்கள்லாம் யார் கிளைம் பண்ணுறாங்க, யார் கிளைம் பண்ணாமல் சொந்தமாக பணத்தை ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சென்சஸ் எடுக்கிறப்ப இந்தியாவில் கிட்டத்தட்ட 63% பேர் காப்பீடை பற்றி எந்த அடிப்படை கிளைமுக்கும் போகாமல் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு அந்த ஹாஸ்பிட்டல் சேமிப்பை போட்டு மிகப்பெரிய ஒரு சேமிப்பில் இருப்பாங்க. ஒருத்தர் நோய்வாய்ப்படுத்தோன்னா அந்த சேமிப்பெல்லாம் போயிடும். ஒருத்தர் வீடு வாசலோடு இருப்பாங்க, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த சேமிப்பு ஃபுல்லாக அதில் போட்டு அதில் போயிடுவாங்க. இப்படி தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு சேவிங்ஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய வாழ்வாதார நிலையே மாறுது. ஒரு குறிப்பிட்ட பணம் சேமிப்பாக வச்சுருக்கவங்க அந்த பணத்தை இழந்தோன்னா அவங்க மன உளைச்சலுக்காராங்க. நம்ம பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமேன்ற ஒரு பயம் வருது, பிள்ளையை படிக்க வைக்கணுமேன்ற பயம் வருது. அப்படி இந்த மாதிரி வரப்போ இந்த மாதிரி மக்கள் எல்லாம் 63% இந்தியாவில் இருக்கிறாங்க. அப்போ இந்த 63%க்கும் நிம்மதியான வாழ்வியல் நோக்கி நகரணும்.
முதல்ல வந்து ஒரு கண்ட்ரி, ஒரு நாடு வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான், அந்த மக்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த கண்ட்ரியும் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு நாட்டில் இருக்க மக்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த நாடே வளமாக இருக்கும். அந்த நாடே வளம்பெறும். இதுதான் கான்செப்ட். அப்போ அந்த நாட்டு மக்களுக்கு வந்து சரியான ஸ்கீமை கொடுக்காம அவங்க சொந்த பணத்தை போட்டு செலவு பண்ணி அவங்க வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழக்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதியை வந்து போகிறவங்களுக்கு மன அமைதியை கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த ஆயுஷ்மான் பாரத். இந்த ஆயுஷ்மான் பாரத் வந்து 2018 சென்சஸில் ஆரம்பித்து இருந்தாலும் இப்போ லேட்டஸ்ட்டாக மோடிஜி அவர்கள் வந்து ஜெயிச்சுட்டு வரப்போ அவர் வந்து அறிவிக்கிறார், 70 வயதுக்கு மேலே போனவங்களுக்கு எல்லாருக்குமே ஆயுஷ்மான் பாரத் நம்ம கொடுப்போம். இதுக்கு என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து மற்ற இன்சூரன்ஸுக்கும் ஆயுஷ்மான் பாரத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தான் மற்ற ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. இதில் குறிப்பிட்ட ஏஜ் கிடையாது. 70 வயதை தாண்டியவர்கள் யாருக்கு வேணால் எடுக்கலாம். ரெண்டாவது வந்து ஒரு குறிப்பிட்ட நோய்களுக்கெல்லாம் சில இன்சூரன்ஸ் தொடவே மாட்டாங்க. கேன்சர் தொட மாட்டாங்க, பைபாஸ் சர்ஜரி தொட மாட்டாங்க, ஸ்டெம்ப் வச்சா தொட மாட்டாங்க. இன்னும் வந்து ஆர்கன் சேஞ்சஸ் சம்மந்தமான எதுவாலோ இல்லை வேறு எதுனா ஒரு கல்லீரல் கணையம் சம்மந்தமான எதுனா ஒரு பிரச்சனைன்னு ஒரு பெரிய குணப்படுத்த முடியாத வியாதின்னு ஒன்று அறியப்பட்ட மாதிரி எதுனா அவங்க நினச்சாங்கன்னா அது கிட்ட வரவே மாட்டாங்க. அவங்க போடுறப்பே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அது வந்துடும். ஆனால் வந்து ஆயுஷ்மான் பாரத்தில் அப்படி கிடையவே கிடையாது. எல்லா நோய்களுக்கும் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், நோ ஜெண்டர், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். 5 லட்ச ரூபா அவங்க நேரடியாக கிளைம் பண்ணலாம். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க வந்து இந்த திட்டத்தின் மூலம் வந்து இன்சூரன்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க, காப்பீடை நோக்கி மட்டும் நகர்றாங்கன்றது மட்டும் கிடையாது. இந்த திட்டத்தின் மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் என்ன ஆரோக்கிய நிலையில் இருக்கிறான் அப்படின்றத டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தர் போய் திட்டத்தில் வந்து கார்டு வாங்கிட்டார், கோல்டன் கார்டு வாங்கிட்டார். அவர் போய் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு. அவருக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குங்க, இதுக்கெலாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்க, நீங்கள் இவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் அட்மிட் ஆகணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவருக்குண்டான அந்த நம்பர்ஸ் வந்து டிஜிட்டலைஸாக சிஸ்டத்தில் ஏறினோன்னே அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலம், 28 மாநிலம், 7 யூனியன் பிரதேசத்தில் எங்கே போனாலும் அந்த கார்டை கொடுத்து அவர் அங்கே இருக்கக்கூடிய லிஸ்டட் அந்த ஆயுஷ்மான் பாரத்தில் பட்டியலிடப்பட்ட அந்த ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் போய் நேரடியாக கொடுத்தாங்கன்னா அவங்க சிஸ்டத்தில் போட்டு ஒரு தட்டினாங்கன்னா இவருடைய டோட்டல் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியும் அதில் வந்துடும். ஓஹோ, இதுதான் மிகப்பெரிய, இது நிறைய பேருக்கு இங்கே சொல்ல மறந்துடுவாங்க. நீங்கள் இதை கொடுத்துட்டிங்கன்னா ஒரே ஒரு தட்டினாங்கன்னா டோட்டல் ஹிஸ்ட்ரி அங்கே வரப்போ இவருக்கு இந்த கண்டினியூவான இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா, அதே இந்த குறிப்பிட்ட சிகிச்சை இவருக்கு உடனே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஆகிடும். ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக இதில் கிளைமில் வருது, லிஸ்டட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கிளைம் வருது. 1393 மெடிக்கல் ப்ரோக்ராம்ஸ் இதில் வருது. இந்த நோய்களுக்கெல்லாம் இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வருது. சரி, இதில் யார் வந்து நம்ம முன்னாடி சொன்ன இந்த இதெல்லாம் பண்ணலாம், அதாவது எந்த காப்பீடு திட்டங்களும் வந்து ஏற்க முடியாத விஷயங்களை இவர்கள் ஏற்று பண்ணுறாங்க அப்படின்னு. இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட் ஆன உடனே ஃபஸ்ட்டு 3 days வந்து உங்களுக்கு வந்து உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஃப்ரீ ஹாஸ்பிட்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் ஹாஸ்பிட்டேஷன் சொல்லிட்டு 15 நாள் கொடுக்குறாங்க. நீங்கள் உள்ளே என்ட்ராறீங்க ஃபஸ்ட்டு 3 days. அதாவது நீங்கள் அட்மிட் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால் உள்ள செலவுகள், அதாவது டெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே, ஓகே, எல்லாமே ப்ரீ ஹாஸ்பிட்டேஷன்ஸ் கொடுக்குறாங்களா. அட்மிட் ஆகிட்டீங்க, ஓகே, ஃபஸ்ட்டு 15 நாளுக்கு உண்டான செலவு வந்து போஸ்ட் ஹாஸ்பிட்டேஷன் சொல்லி அந்த செலவும் கொடுக்குறாங்க. சரி, இது எது இந்த செலவுகள் கண்டெயின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டிலேருந்து ஏறுற ஆம்புலன்ஸ் செலவுலேருந்து, நீங்கள் அங்கே போய் இறங்கி இருக்கக்கூடிய ஐசியூவில் அட்மிட் பண்ணால் அந்த செலவு, ஸ்பெஷல் டாக்டர் உங்களை இப்போ எக்ஸாமினர் பண்ணார்னா அந்த செலவு, மெடிக்கல் செலவு, மாத்திரைகள் சொல்கிற மெடிசன் செலவு, அங்கே இருக்கக்கூடிய எல்லா செலவினுமே இவங்க பண்ணிக்கிறாங்க. ஸ்பெஷல் டாக்டர், வார்டு, ஏசி ரூமு, என்னென்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா, அதனால தான் நான் ஆம்புலன்ஸ் வந்து ஆரம்பிக்கிறேன். வாகன செலவில் இருந்து நீங்கள் அங்கே போயிட்டு அட்மிட் ஆகி உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் போகிறீங்க, திடீர்னு ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும்னா என்ன பண்ணீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் போய் ப்ரைவேட்டில் போய் எடுத்துகிட்டு வாங்க, இதில் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுக்கலாம். அதுக்கான கிளைம் நீங்கள் அங்கேயே எடுத்துக்கலாம். ஸோ இந்த கார்டை வச்சு நீங்கள் அங்கேயே எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்கள், அதனால தான் உங்களுக்கு வந்து தெளிவாக இதை எப்படி பதிவு பண்ணாங்கன்னா, டாப் மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த கிளைம் இருக்குது. நீங்கள் பெரிய இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் தனியார் மருத்துவமனையில் நீங்கள் போய் ஆயுஷ்மான் பாரத் கார்டோடு உள்ளே போய் என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த 5 லட்ச ரூபாய்க்குள்ளே அவங்க ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தாகணும். அதில் மாற்றே கிடையாது. இது இந்தியா ஃபுல்லாக இருக்குது, இந்த கார்டு டிஜிட்டலைஸாக இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அப்போ இது வந்து எந்த இதில் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு இருக்குது. இப்போ நான் சொன்னது வந்து ஆர்கன்ஸ், இது நம்ம கேன்சர் ஆகட்டும், கொரோனாவில் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா, கொரோனாலாம் தொடவே மாட்டாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். நீங்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டாலும் இதில் கிளைம் பண்ணலாம். சரிங்களா, கை கால் அடிபட்டாலும் மட்டும் இல்லை, கொரோனா, ஸ்டெம்ப் வைக்கிறது, ஹார்ட் அட்டாக் வருது, திடீர்னு நம்ம ஆன்ஜியோ பண்ணணும், பைபாஸ் பண்ணணும், எல்லாமே எது இதில் பண்ண முடியாது அப்படின்றது ஒன்று இருக்குது. அது நம்ம கண்டிப்பாக மக்கள்கிட்ட சொல்லணும். எது பண்ண முடியாதுன்னா, நீங்கள் வந்து தன்னை உடலை அழகுப்படுத்திக்கணும், ஒரு காஸ்மெட்டிக் ஒரு மாதிரி சர்ஜரி பண்ணுறீங்களா, அதை பண்ண முடியாது. கான்ட்ராக்ட் லெக்ஸ் மாதிரி வச்சு ஒரு கொஞ்சம் பந்தா மாதிரி சில பேர் பண்ணுவாங்க, அதை பண்ண முடியாது.
இதெல்லாம் எதுக்கு இங்கே பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று அப்படின்னு. ஆர்கான்ஸ் சேஞ்சஸ், உங்களோட உடல் உறுப்பை இன்னொருத்தருக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா, அது பண்ண முடியாது. ரீஹாபிடேஷன் சொல்லுவாங்களே, மதுவால் நீங்கள் வந்து குடியாக சாப்பிட்டு ட்ரக்கால் நீங்கள் அழிஞ்சு கடைசி நிலைமையில் வந்து நீங்கள் வந்து பண்ணால் அது பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கேட்டகரி சம்மந்தப்பட்ட எந்த இதுவுமே அவங்க தொட மாட்டாங்க. ஆனால் ஒரு சாதாரண ஒரு இந்திய குடிமகன் தன் சேமிப்பிலிருந்து ஒரு பணத்தை கூட செலவு பண்ணாமல் கவர்மெண்ட்டே அவங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை தரணும் தான் இந்த ஆயுஷ்மான் பாரத்தை உள்ளே கொண்டு வராங்க. இது வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆயுஷ்மான் பாரத் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனால் போய்கிடுவாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் அங்கே கம்மியாக சிகிச்சை பண்ணணும், அப்படிலாம் கிடையாது. அந்த 5 லட்ச ரூபாய்க்கு உண்ட பெரும்பான்மை மதிப்பான ஆட்கள் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, நீங்கள் உள்ளே போனாவே உங்களுக்கு 5 லட்ச ரூபா இருக்குது. உங்கள்கிட்ட கார்டு மூலம் கோல்டன் கார்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கார்டை வச்சுருந்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ள கஸ்டமர் நீங்கள். அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி மரியாதை கிடைக்கும்? இப்போ ஒரு காப்பீடு திட்டத்துக்குள்ளே போனால் நீங்கள் முதல்ல உங்கள் பணத்தை கட்டுங்க, இன்சூரன்ஸ் வந்தோன்னா அப்புறம் நாங்கள் கிளைம் பண்ணிக்கிறோம், ஃபஸ்ட்டு நீங்கள் பணத்தை, இப்படி தானே எல்லாருமே சொல்கிறாங்க. அப்புறம் தேர்ட் பார்ட்டின்னுவாங்க, அந்த பார்ட்டின்னுவாங்க. முதல்ல நீங்கள் பணத்தை கட்டுங்க, உயிரை காப்பாற்றினா பணத்தை கட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் கிளைம் பண்ணுவோன்னா நாங்கள் என்னென்னு மாற்றி தரோம் தானே சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அதுக்கேற்ற கிளைம் காசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பில்லை போட்டு ரெண்டுத்தையும் சமப்படுத்திடுவாங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ இதில் அப்படி கிடையாது. இது உள்ளே நீங்கள் போனோன்னா ஒரு பைசா உள்ளே இல்லாமல் பேக்கெட்டில் நீங்கள் ஐடி கார்டு வச்சுக்கிற மாதிரி, ஆதார் கார்டு வச்சுக்கிற மாதிரி, விசிட்டிங் கார்டு வச்சுக்கிற மாதிரி கார்டோடு நீங்கள் போகலாம், அட்மிட் ஆகலாம். உங்களுக்கான எல்லா செலவினங்களும் கவர்மெண்ட்டே ஏற்று பண்ணுது. அப்போ நம்ம சேமிப்பு வந்து சேமிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள வரும். நம்ம இல்லை, இதில் இன்னொரு டவுட் இருக்குது. இப்போ நீங்கள் 5 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கீங்க, அந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்கோ அல்லது சர்ஜரிக்கோ 5 லட்சத்தை தாண்டுதுன்னு வச்சுங்க இந்த செலவு, அதுக்கு ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? ஆயுஷ்மான் இல்லை, ஒரு குடும்பத்துக்கு 5 லட்ச ரூபா தான். இது ஒட்டுமொத்தமாக இப்போதும் பார்த்தீங்கன்னா 55 கோடி பேர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 25 கோடி வந்து பயனாளி இது வரையும் ஆயிருக்காங்க, அப் டு டேட் வரையும். இது வந்து இவ்வளோ பேருக்கு நம்ம கொடுக்கணுன்றப்ப அதை எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது. ஒரு ஸ்கீம்னா அதுதான், அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுல்ல. அப்போ அந்த பேலன்ஸ் வந்து இவங்க தான் பண்ணணும். ஆமாம், 5 லட்சம் தான் அவங்க கிளைம், வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா ஒரு குடும்பத்தில் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வருது அவங்க தான் கிளைம் பண்ணிக்கணும், அதில் மாற்றே கிடையாது. இதை அப்ளை பண்ணுறது வந்து யார் யார் எலிஜிபிள்ன்ற ஒரு கான்செப்ட்லையும் வருதில்ல. அது இப்போ வந்து எல்லாருக்குமே இது எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பீமா யோஜனான்னு திட்டத்தில் நீங்கள் வந்து சேர்ந்துருந்தீங்க, அதில் இந்த திட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க இது எலிஜிபிள் ஆகிறாங்க. ரெண்டாவது வந்து 2011 எடுத்த வறுமை கோட்டு கீழே இருக்கிற சென்சஸ் எடுத்த அந்த சென்சஸில் உங்கள் பேர் இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் சிஸ்டத்தில் போய்ட்டோன்னா நேரடியாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஆம் ஐ எலிஜிபிள் அப்படின்னு நீங்கள் சிஸ்டத்தில் தட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு காட்டும், அந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் இல்லை, இப்போ நீங்கள் அந்த தரவுகளை இல்லை அப்படின்னா அது கேட்குற டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிளாக இல்லைன்னு சொல்லிவிடும். அது எலிஜிபிள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது நீங்கள் கிளைம் பண்ண முடியும். அப்போ மாதத்துக்கு 10,000, அதாவது வருடத்துக்கு 1,20,000 ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள். அதை தாண்டி இருக்கவனுக்கு எலிஜிபிள் இல்லை. 5 ஏக்கர் நிலம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. டெலிஃபோன் உங்களுடைய ஓன் பேரில் வச்சுருந்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. எல்லாருமே வச்சுருப்பாங்களா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சொல்லிடுறோமே, இதெல்லாம் இல்லை. டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச், டெலிஃபோன் உங்கள் சொந்த பேரில் வச்சுருந்தீங்கன்னா, லேண்ட்லைன் வச்சுருந்தீங்கன்னா கிடையாது. 2 வீலர் சொந்தமாக உங்கள் பேரில் வச்சுருந்தா கிடையாது. கார் சொந்தமாக வச்சுருந்தா உங்கள் பேரில் கிடையாது. குறிப்பாக சொல்ல போனால் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு கிடையவே கிடையாது. இப்படி இந்த கேட்டகரிலாம் வச்சுருக்காங்க. இது வந்து அர்பன் ரூபன் சொல்கிறான், ரெண்டுத்தையும் பிரிக்கிறான். அர்பனாகவும் பிரிக்கிறான், ரூரலாகவும் பிரிக்கிறான். அர்பனில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குமோ ரூரலில் எப்படி இருக்காங்களோ. இது மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து யாருக்குன்னா ரொம்ப வறுமை கோட்டின் கீழே இருக்கவங்க. கட்டட தொழிலாளிகள் இருப்பாங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே. அதே மாதிரி ரொம்ப ஒரு அந்த வேலை செய்கிற இடமே வந்து ஒரு சேஃபான இடமா இருக்காது சிலதெல்லாம் மைண்ட்ஸ். இப்போ அந்த மாதிரி தொழிலாளர்கள் பண்ணால் இது உடனே அந்த 5 லட்சம் இருக்கும்போது கட்டட தொழிலாளிகள், சலவை தொழிலாளிகள், குறிப்பாக குப்பை அள்ளக்கூடிய பணியாளர்கள், ரொம்ப கஷ்டமான வேலைகளை செய்கிறவங்க. ரெண்டாவது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவங்க எலிஜிபிள். அந்த குடும்பத்தில் வந்து சம்பாதிக்க முடியாத 18 வயதுக்கு மேலே 59 வயது கீழே இருக்க ஆண் அந்த குடும்பத்தில் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் எலிஜிபிள். எப்படி பாருங்கள், அது எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் கேட்டகரி. இந்த வயதுக்குள்ளே, அதாவது சம்பாதிக்கிறதுக்கே இல்லை, அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் தான், 2 பெண் இருக்காங்க, 3 பெண்ணை வந்து காப்பாற்றுறாங்கன்னா அவங்களுக்கு இது எலிஜிபிள். இவங்க வீட்டில் வந்து ஒரு குழந்தை, அம்மா அப்பா இருக்காங்க, மாற்றத்தினாலே 2 குழந்தைங்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது எலிஜிபிள். பணமே அவங்களால சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறாங்க, சலவை தொழிலாளி ஆகட்டும், கூலி தொழிலாகட்டும், மேன்ஷன் ஆகட்டும், கார்பெண்டர் ஆகட்டும், அவங்களுக்கு எல்லாருக்குமே, டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே. இங்கே நீங்கள் சிட்டியில் எடுத்திங்கன்னா, அர்பன்லையும் சரி ரூரல்லையும் எடுத்திங்கன்னா, இங்கே என்னென்னா இதே மாதிரி தான் அயன் பண்ணுறவங்க, மெக்கானிக்ஸ், 2 வீலர்ஸ் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணுறவங்க, பிளம்பிங் வேலை பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் நிரந்தர வருமானம் இல்லாமல் நகர்றவங்க. அந்த நிரந்தர வருமானம் இல்லாமல் நகர்றவங்களுக்கு தான் இந்த 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ப்ரீமியம் அவங்களால கட்ட முடியாது. மெயினாக அன்ஆர்கனைஸ்டு செக்டர் தான். மற்றபடி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய குடிமக்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இமிடியேட்டாக ஆயுஷ்மான் பாரத்தை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்துடும். இல்லை 2 கேள்வி இப்போ என்னென்னா,
ஒருத்தர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுருக்காரு வச்சுங்க, அந்த பேர் சொல்ல தேவையில்ல, எத்தனையோ இன்சூரன்ஸ், அவர் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்காரு வச்சுங்க. ஆனால் அவருக்கு 10 லட்சத்தை தாண்டி வருதுன்னும் பொழுது, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு வரமாட்டார் இல்லையா? ஆயுஷ்மான் பாரத் அவருக்கு எலிஜிபிள் வராது இல்லை, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அதாவது ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் உங்களுக்கு, நீங்கள் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், அது வேறு இது. அதோட நீங்கள் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறவங்க இது உள்ள வர முடியாது. அதான் தான் கேட்குறேன். 10 லட்ச ரூபா ப்ரீமியம் கட்ட நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 5 லட்ச ரூபா வித்தவுட் ப்ரீமியம்க்கு நீங்கள் வர முடியாது. நீங்கள் அந்த 10,000 ரூபா கேட்டகரிக்கு மேலே போயிடுறீங்களா? ஒரு ஃபோன் உங்கள்கிட்ட இருந்துருது, ஒரு 2 வீலர் வந்துடுது, ஒரு கார் வந்துடுது, ஒரு சொந்த வீடு வந்துடுது, 5 ஏக்கர் நிலம் வந்துடுது, அந்த வறுமை கோட்டிலுக்குள்ள 2011 சென்சஸ்க்குள்ளே நீங்கள் இருக்கணும். இல்லை, நான் அப்படி கேட்கல. இப்போ உதாரணத்துக்கு கிராமத்தில் வந்து ஒரு தாயோ இல்லை தகப்பனோ இருக்காங்க, அவங்க வறுமையில் தான் இருப்பாங்க. அவங்க பையன் வந்து அவங்களுக்கு தெரியாமல் ஒரு இன்சூரன்ஸ் அவங்க பேரில் எடுத்து வச்சுருப்பார் ப்ரைவேட்டில், அதை எடுத்துன்னு போய் சேர்க்குறாரு, அது 10ல். அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஆயுஷ்மான் பாரத் கார்டை பயன்படுத்திக்கலாமா? இல்லை, இது எப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் நீங்கள் கார்டு அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறப்பே அவங்களுக்கு கிடச்சிருது இல்லை? ஆமாம், ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறப்பே உங்களுடைய ரேஷன் அட்டையும் அதில் லிங்க் பண்ணி. சரி, ரேஷன் அட்டையை லிங்க் பண்ணுறப்ப உங்களுக்கு 5 பேருக்கு நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, ஒரு அம்மா பொண்ணு பையன், ஒரு புருஷன் பொண்டாட்டி அம்மா பையன் வச்சுக்கோங்க, ஒரு 4 பேர்னு ஒரு 4லேருந்து 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 பேருமே அதில் என்ட்ரு ஆகிடுறாங்க, 5 பேரும் என்ட்ரு ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைவேட்டாக போகிறதுக்கு வேலையே கிடையாதுங்க. 5 பேர் என்ட்ராயி 5 பேருக்குள்ளே யாருன்னா 5 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு விஷயம்னா அது தனியாக எடுத்துக்க வேண்டியதான். எனக்கு வந்து ப்ரைவேட்டாக என்னால் ஒரு 10 லட்சம் எடுக்க முடியும் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா, இப்போ நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு 50,000 60,000 சம்பளம்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியே உங்களுக்கு குடும்பத்துக்கு போட்டுரும். அந்த கம்பெனி என்ன பண்ணிவிடும், உங்களுக்கு வீட்டில் எதனா நடந்துச்சுன்னா நீங்கள் இதை கிளைம் பண்ணிக்கப்பான்னு சொல்லி அவங்க, ஏன்னா கவர்மெண்ட் ஆக்ட் படி அதில் நீங்கள் போட்டு தான் ஆகணும். லேபர் ஆக்ட் படி உங்களுக்கு வந்து ஆனால் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆகட்டும், பெனிஃபிஷியர் ஆகட்டும், மெடிக்கல் கிளைம் ஆகட்டும், என்ன ஆகட்டும், ரிட்டையர்மெண்ட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே அவங்க போட்டு ஆகணும். அதை உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. இப்போ உலகத்திலே வந்து இந்தியாவிலே வந்து அதிகமாக கரெக்டாக இன்கம் டேக்ஸ் கட்டுறது 2 பேர் தான், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். ஏன்னா சம்பளம் போடுறப்பே அதை பிடிச்சி தான் வந்துடும். ஸோ உங்ககிட்ட நீங்கள் போய் கட்டணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி அது எல்லாமே பிடிக்கப்பட்டுரும். அப்போ அந்த மாதிரி ஒரு சம்பளம் வாங்குறவங்க இது எலிஜிபிள் உள்ளே வர முடியாது. இங்கே கார்டை உங்களை அக்செப்ட் பண்ணாது, உங்கள் உள்ளே போகாது. ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்டம் அப்படின்றதுக்கு உள்ளே போகணுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன பீமா யோஜனா திட்டத்தில் நீங்கள் மெம்பராக இருந்தால் உள்ளே போகலாம். அப்போ நீங்கள் வறுமை கோட்டில் கீழே தான் வரீங்க. 2011 சென்சஸ் படி நீங்கள் அதில் ஆமே எலிஜிபிள் நீங்கள் தட்டுறப்பே அதில் வந்துடும்ல. அது நீங்கள் தட்டுறப்பே அது இல்லைனா நீங்கள் எலிஜிபிள் இல்லை தானே. இப்போ நீங்களும் நானும் எலிஜிபிள் கிடையாது. நம்மள்ட்ட சொந்த வீடு இருக்குது, சொந்த கார் இருக்குது, சொந்த 2 வீலர் இருக்குன்னா எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. இப்படி வந்து எதுவுமே இல்லாமல், அதுதான் சொல்கிறேன், 67% இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் காப்பீடை பற்றி எந்த ஒரு பொது அறிவும் இல்லாமல் தன்னுடைய சொந்த பணத்தை வைத்து நம்ம உயிரை வந்து வாழ்வதற்கு நீடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கவலையோடு வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த திட்டம் தேவை. இப்போ சமீபத்தில் வந்து இதுக்கு பணமோ அல்லது வசதியோ எந்த ஒரு தடையும் இல்லாத மூத்த குடிமக்கள் அவங்களுக்கு இது இருக்குன்னு இப்போ ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அப்போ அதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக முடிஞ்ச ஒரு 2024 தேர்தலில் தெரிஞ்சவொன்னே ஃபஸ்ட்டு அவர் கையெழுத்து போட்டது என்னென்னா, முன்னாடி சொன்ன பதிவை நினைவூட்ட விரும்புகிறேன், ஒரு குறிப்பிட்ட வயது வரை தான் காப்பீடு திட்டம் இங்கே இருக்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஆனால் கின்னஸ் ரெக்கார்டாக இந்தியாவில் தான் 70 வயதை கடைந்தவர்கள், எவ்வளோ 70 வயசுக்கு மேலே என்ன வயது இருந்தாலும் அவர்களுக்கு மெடிக்ளைம் இருக்குது. என்ன வசதி இருந்தாலும், எந்த வசதி இருந்தாலும் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு மாத்திரம் அது ஃப்ரீ. அதாவது மற்றவங்களுக்குலாம் இந்த எல்லாருக்குமே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தான். நீங்கள் இப்போ ஆயுஷ்மான் பாரத் கார்டு வாங்கினவங்கன்னா மட்டும்தான் நீங்கள் 70 வயசு கடந்தாலும் அதில் இருக்குது. என்னன்னா 70 வயதுக்கு உள்ளவங்க தான் முன்னாடி கிளைம் பண்ணியிருந்தாங்க. இப்போ 70 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கும் புது கிளைமில் கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட வியாதிகளுக்கெல்லாம் கிளைம் இல்லைன்னு ஒரு முன்னாடி இருந்துச்சு, இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. எந்த வியாதியாக இருந்தாலும் கிளைம் பண்ணலாம். ரெண்டாவதுல ரொம்ப ஸ்பெஷல்னா, நீங்கள் ஆல்ரெடி கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் கேன்சர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, எக்ஸிஸ்டாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, எக்ஸிஸ்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், ஒரே ஒரு ஸ்டெம்ப் வச்சுருக்காங்க, ஒரே ஒரு பிளாக் ஸ்டெம்ப் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் இதை அப்ளை பண்ணலான்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இது வேற பாலிசியில் அது பண்ண முடியாது. இது வந்து எப்போ வேணால் உயிர் போகும், நாங்கள் பண்ண மாட்டோம் சார், இது தப்பு சார், இது பண்ண முடியாது சார் அப்படின்வாங்க. ஆனால் இதில் எப்படின்னா, நீங்கள் எக்ஸிஸ்டாக எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை கொடுக்கலாம். சார் நான் ஏற்கனவே வந்து நான் வந்து கேன்சரால் இப்போ எனக்கு வசதி இல்லை, இவ்வளோ இப்போ வசதி இல்லை, நான் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின்படி கார்டு எடுத்துட்டேன்னா அதுலேருந்து 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ யார் வேணாலும் அது பண்ணலாம். இதை யாரை எங்கே போய் அணுகணும்? இப்போ இந்த நிகழ்ச்சி இப்போ பார்த்துட்ருக்குறோங்க, இந்த 70 வயசு கடந்தவங்க இருப்பாங்க, நான் அந்த இன்சூரன்ஸில் எனக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா, ஆனால் என் பையன் என்னை துரத்திட்டான், என்னை கவனிச்சிக்கல, இப்போ நாங்கள் வறுமையில் தான் இருக்கோம், நானும் என் மனைவியும், நாங்கள் எங்கே போய் 70 வயசு ஆயிடுச்சு, எங்களுக்கு எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணுறது? இது வந்து ஆயுஷ்மான் பாரத்துக்கான இப்போ எப்படி நம்மளுடைய ஸ்க்ரீனில் வந்து அதை போடுவாங்க, அந்த வெப்சைட் சென்டரில் போயிட்டு நீங்கள் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா, அந்த 2011 சென்சனில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா எந்த இதுங்களே ஆமே எலிஜிபிள் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் வந்துடும்.
பீமா யோஜனா திட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் வந்துடும். இது ரெண்டுமே வரல, இன்கேஸ் வரல, ஏன்னா சென்சஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, வரல அப்படின்னா அது கேட்குற டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்கேனில் சர்வீஸ் சென்டரில் போனால் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஆன்லைனில் பண்ண முடியல, நான் ஆஃப்லைனில் தான் பண்ண முடியும், நேரடி தான் பண்ண முடியும்னா நீங்கள் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் உங்களுக்கும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்க் இருக்கு. மித்ரா 6 யோஜனான்னு சொல்லி ஒரு டெஸ்க் இருக்கும். அந்த மித்ரா யோஜனாவில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க உங்களோட டாக்குமெண்ட்லாம் வாங்கி சப்மிட் பண்ணி அவங்க வந்து சிஸ்டத்தில் போட்டு என்ட்ரி பண்ணி, ஆனால் சில பேருக்கு எதுவுமே தெரியாது, போட்டு ஒரு கார்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவோம். ஆமாம். இப்போ நீங்கள் போகிறீங்க ஒரு இடத்துக்கு, இன்டர்நெட்னா என்னன்னு தெரியாது, வெப்சைட்னா என்னன்னு தெரியாது, நான் எப்படி பண்ணணும், நான் எலிஜிபிளாக என்னன்னு தெரியாதப்ப இன்கேஸ் நீங்கள் சில பேர் எப்படி நான் கூட சொல்கிறேன் பாருங்கள், சில பேர் அப்ளை பண்ணாமே இருப்பாங்க, அவங்களுக்கு திடீர்னு ஒரு உடம்பு சரியாமல் ஒரு பிரச்சனை வரும், ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க. சேர்க்குறப்ப அவங்களுக்கு வந்து ஆயுஷ்மான் பாரத் கார்டு அவங்களுக்கு இருக்காது. அப்போ அந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கோஆர்டினேட்டராக செலவு பண்ணுற மித்ரா ஆயுஷ்மான் யோஜனான்ற ஒரு இணைப்பு பாலமாக ஒருத்தர் இருப்பார். அவங்கள காட்டாங்க பண்ணிக்கலாம். மித்ரா ஆயுஷ்மான் பாரத்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு உங்கள் நிலைமை எடுத்து சொன்னீங்கன்னா கடன்னு உங்கள் டாக்குமெண்ட்டை வாங்குவாங்க, அடிப்பாங்க, உடனே எலிஜிபிள் பண்ணால் இல்லை ஆன்லைன் தானே, ஆமாம், போட்டுட்டு உங்களுக்கு உடனே கார்டை வாங்கி சப்மிட் பண்ணோன்னு தான் ஃபர்ஸ்ட் 3 days உங்களுக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் 3 days நீங்கள் ஆம்புலன்ஸில் போயிட்டீங்க, 3 days வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹாஸ்பிட்டேஷன்ஸு. நீங்கள் அட்மிட் ஆகணும்னு சொன்னால் 15 நாளுக்கு போஸ்ட் ஹாஸ்பிட்டேஷன் ஃப்ரீ. உங்களுக்கு எந்த எதுவுமே கிடையாது, மெடிசன் ஃப்ரீ, எக்ஸ்ரே ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. உங்களுக்கு கையிலேருந்து நீங்கள் ₹1 கொடுக்க தேவையில்லை. அப்போ அந்த இடத்துல மித்ராவை நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலும் அவங்களும் பண்ணி தருவாங்க, ஆன்லைன்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து அரசு மருத்துவமனைகளில் உணவும் கொடுத்துட்றாங்க அது எல்லாம். ஆனால் தனியார் மருத்துவம் நம்ம தான் அந்த சாப்பிடல. உணவு உண்டா? உணவு உண்டா? எல்லாமே ஃப்ரீ தான். உணவு உண்டு, மெடிசன் உண்டு, ஸ்பெஷலாக ஒரு டாக்டர் உங்களை வர வைக்கிறோம், அட்டெண்டன்ட் எல்லாமே ஸ்பெஷலாக ஒரு டாக்டர் வர வைக்கிறோம், எக்ஸ்பர்ட்டை வர வைக்கிறோம்னா அந்த எக்ஸ்பர்ட்டுக்கான ஃபீஸையும் அவங்க கொடுப்பாங்க. அதில் கிளைம் இருக்கு, எல்லாமே உண்டு. நீங்கள் வெளியிலே போக தேவையில்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எப்படி நீங்கள் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறீங்க, அது நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு உணவுலேருந்து ஸ்பெஷல் டாக்டர் வருவார், அதே மாதிரி தான் டியூட்டி டாக்டர் வருவார், ஸ்பெஷல் டாக்டர் வருவார், நர்ஸ் வருவாங்க, அங்கே இருக்க அட்டெண்டர் வருவாங்க, எல்லாருமே உங்களை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வேண்டியது எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. எக்ஸ்ரே வேணா 7ஆம் ரூமில் போய் எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க, ஸ்ட்ரக்சர் வேணுமா நான் எடுத்துகிட்டு வந்து தரமா அப்படின்னு ஒவ்வொன்றா பண்ணுறாங்களே, அதே மாதிரி தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். சப்போஸ் இப்போ அந்த 5 லட்ச ரூபாயில் ஒரு 2 லட்ச ரூபாய் செலவாயிடுச்சு இவருக்கு, மிச்சம் 3 லட்சம் இருக்கும் இல்லையா அந்த வருஷம் வரைக்கும், அப்படியே அந்த கார்டில் இருக்கும், அது மைனஸ் ஆகிடும். கிளைம் திருப்பி வேற யாருன்னா அந்த ஃபேமிலியில் பண்ணிக்கலாம். ஊர் விட்டு ஊர் போகிறாங்க, இப்போ இங்கே சென்னையில் இருக்கிறாங்க, திடீர்னு டெல்லி போகிறாங்கன்னா டெல்லியில் போய் அட்மிட் ஆகி ஏதோ உடம்பு முடியல பண்ணிக்கலாம். அதான் சொல்கிறேன், இந்த திட்டம் வந்து டிஜிட்டலைஸாக நீங்கள் உங்கள் உடம்பினோட ஆரோக்கியம் எப்படி இருக்கிறதுன்றது ஒன்று. ரெண்டாவது வந்து இதை அப்ளை பண்ண இப்போ 25 கோடி பேர் இதில் பயனாளி அடைஞ்சிருக்காங்களே, இந்த 25 கோடி பேருக்கு மேஜராக எந்த நோயால் பாதிக்கப்படுறாங்க மானிட்டரும் நம்ம இந்தியன் மாஸ்டர் செக்அப் அதில் உண்டா? இல்ல அவங்க சொல்லணும், டாக்டர் சொல்லணும் உனக்கு இதுதான் சொல்லணும். அப்போ இப்போ இந்தியாவில் வந்து ஒரு திட்டம் போடணும்னா, அப்போ இந்தியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அதிகமாக கல்லீரல் பாதிக்கப்படுது, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அதிகமாக கணையம் பாதிக்கப்படுது. இன்னைக்கு கூட வந்து ஒரு நாதல்ல ஒரு செய்தி வந்துச்சு, சந்திரபாபு நாயுடு வந்து ஜெகன்மோகன் ரெட்டியோடைய ஆட்சி காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய லிக்கர் சேல், அதாவது மதுபான சேலில் எவ்வளோ சேல் ஆகிக்குன்னு ஒரு சென்சஸ் எடுத்து அதன் மூலம் எவ்வளோ பேர் வந்து கல்லீரலையும் கணையமும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு சென்சஸ் எடுத்தால் 100% பேர் எக்ஸ்ட்ரா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு சென்சஸ் எடுத்து சொல்கிறாங்க. 100% பேர் முன்னாடி இருந்ததோட இப்போ ஒரு எடுக்கிறப்ப அதிகமாக பாதிக்கப்படுறோன்னா அப்போ மதுவோடைய தரம் கம்மியாக இருக்கு, டபுள் ஆயிருக்கு. 100 பேர் குடிச்சு 200 பேர் ஆகிட்டான். 100 பேரில் வந்து கணையம் கல்லீரல் பாதிக்கப்படாமல் குடியால் பாதிக்கப்படுற விஷயம் வந்து இன்னைக்கு அதிகமாக இருக்கு. அப்போ இதை வந்து டிஜிட்டலைஸ், நீங்கள் இப்போ 25 கோடி பேர் டேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துருச்சு. இப்போ யார் என்ட்ராங்களோ அவங்களை டிஜிட்டலைஸ் பண்ணுறப்ப ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அதிகமாக ஒருத்தவங்க எதுக்கு பாதிக்கப்படுறாங்க, இந்தியாவில் பரவலான நோய் எது இருக்குன்றதுக்கு சென்சஸும் டேட்டாவும் எடுத்தால் கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் கொண்டு வருவாங்க. அங்க ஒரு ஹாஸ்பிடல் பண்ணலாம், ஒரு பிரிவென்ட் பண்ணலாம், பிரத்யேகமா பண்ணலாம். அதுக்கு டேட்டா இல்ல. இப்போ ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த 140 கோடி மக்கள்ல வயதானவர்கள் ஒரு 50 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன். அந்த 50 கோடி பேர் எந்த நோயால் மேஜரா பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியாது, டேட்டா கிடையாது. அப்போ ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி கொண்டு வருவாங்க. இப்போ இந்த டேட்டாஸ் நம்ம கிட்ட வந்து இன்னும் ஒரு 15 வருடம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் என்ன நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அவன் கிளைம் இல்லாம எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கான், நம்மள சராசரியான ஆரோக்கியமான வயது இன்னைக்கு 60 சொல்றாங்க. இந்தியாவுடைய சராசரி 70 ஆகலாம், 60, அது மேபி 70 ஆகலாம் இந்த ஃபெசிலிட்டால. அப்போ இதில் ஒரே ஒரு ரொம்ப மக்களிடம் வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம்,
பணம் இல்லாதனால் உயிர் போகட்டும் நினைக்கை மாற்றி பணம் இல்லைனாலும் மோடிஜி அவர்கள் உங்களுக்கு உங்களிடம் 5 லட்சம் இருக்கிறது இருக்கிறதுன்னு என்ற சொல்லி நம்பிக்கை அவருடைய ஆயுளை நீடிக்கிற தன்மையை இந்த ஆயுஷ்மான் பாரத் கொடுக்குறது. ரொம்ப 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 அருமை. அதாவது கடைசியாக நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, பொதுமக்களாக நான் ஒரு பொதுமக்களாக என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, பணம் இல்லைன்றதுனால நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்க தேவையில்ல. ஆமாம், வந்து தடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு செக்அப் பண்ணணும், நோய் இருக்குது, அதை உடனே சரி பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் மருத்துவம் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஆமாம், ரெண்டாவது வந்து நமக்கு பையன் கவனிக்கல, பொண்ணு கவனிக்கலன்னு யாருமே கவலைப்பட தேவையில்லை. மூன்றாவது வந்து போஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் மருந்து எழுதி கொடுப்பான், அதை எப்படி வாங்குறதுன்னு கவலைப்படுத்தாம எக்ஸ்ரே எடுத்துக்கணும், எக்யூப்டு இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் அதை வாங்கிக்கலாம். ரோபோட்டிக்லாம் கூட உங்களுக்கு நடக்கும், இதுல கிளைம் இருக்கு. ஆமாம், ஹைலி எக்யூப்மெண்ட்டு. நீங்கள் சாதாரண ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்களா, சார் உங்கள்கிட்ட பணம் இல்லையா, எங்களால் காப்பாற்ற முடியாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அது சொல்ல முடியாதுன்னா ஹைலி எக்யூப்மெண்ட்லாம் என்ன மாதிரி அவன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அது ஒரு சாமானியனுக்கு கிடைக்குது, சாதாரண ஒரு சாமானியன் கிடைக்குது. அதுதான் இதில் ஸ்பெஷல். கண்டிப்பாக ரொம்ப அருமை. அதாவது சாமானியனுக்கும் தனியார் மருத்துவம் மட்டுமல்ல, பெரிய மருத்துவமனைகளும் ஒரு பணக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை வைத்திய முறைகளும் அத்தனை சிகிச்சை முறைகளும் உங்களுக்கும் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் அரசு மருத்துவமனை வரிசையில் நின்றுக்கணுமே அப்படின்னு இயக்க தேவையில்லை. நீங்களும் ஒரு தனியார் மருத்துவம் உங்களுக்கு அருகில் இருக்கிறத போய்ட்டு பண்ணிக்கலாம். இல்லை எது கிட்ட இருக்கோ அதை போய் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற ஒரு திட்டத்தை வழிகாட்டி மூலம் மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.